ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கான சமையல் வந்துட்டு பீனஸ் உருளைக்கிழங்கு போட்டு சின்னதாக ஒரு கூட்டு, முள்ளங்கி போட்டு சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கு தேவையான அளவு பீனஸும் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான், வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா இது வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக அது தக்காளி வேகணுன்றதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். தக்காளி வெந்த பிறகு தேவையான வெறும் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் தவிர எந்த ஒரு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தானே? வெறும் இது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் இது மட்டும் தான் போட்டு நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கும் பீனஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் எல்லாமே பீனஸ் உருளைக்கிழங்குல நல்லா போயிடும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம அவ்வளோவா கிரேவியாக ஒன்றும் செய்யலை. இந்த தக்காளி வெங்காயம் ஒன்று தான் போட்டுக்கிறோம். அதனால் நல்லா காய் நல்லா வேகணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில், அப்போ கொஞ்சம் நல்லா குழக்குழனுக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தா உப்பு கம்மியாக இருந்துச்சு. உப்பு ஆட் பண்ணி குக்கர் நான் விசில் போட்டுட்டேன். ஒரு 4-5 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் காய். நெக்ஸ்ட்டு அதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வெறும் துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் இந்த பக்கம் கழுவும் போது 2 பருப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதை விட மாட்டேன், திரும்ப தூக்கி இதில் தான் போடுவேன். தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சாத்தூள் போட்டு இது 3 விசில், எப்போவுமே பருப்பு 3 விசில் வச்சு இந்த பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி போட்டு தான் செய்வேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க. சில பேர் அதிலே கூட சேர்த்து போட்டு வேக வைக்குவாங்க. அது சில காய்ங்க தான் அந்த மாதிரி வேக வைக்கணும். முள்ளங்கி செப்பரேட்டாக தான் வேக வைக்கணும். ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்மெல்லு போகிற மாதிரி நல்லா வதக்கி தான் இது செய்யணும். இப்போ நெக்ஸ்ட் நான் செய்வேன், நீங்கள் பார்க்குவீங்க பாருங்கள். இப்போ முள்ளங்கி எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா குக்கர் விசில் வரணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி காய்ங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. எனக்கு இந்த பழக்கம் அப்படியே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனுக்குள்ளே வந்தால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அந்த அளவுக்கு நின்று வேலை செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் கால் வலி ரொம்ப வரும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, பசங்களுக்காகத்தானே செய்கிறோம், அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பாதி வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் ஒடிச்சு போட்டு நான் ரெடியாக வச்சுக்கிறேன். கடுகு கூட ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடுகு கூட நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு வேணும். சில வாட்டி சீரகம் ஆட் பண்ணுவேன். சில வாட்டி கடுகு, சீரகம் 2த்தையுமே ஆட் பண்ணுவேன். கொத்தமல்லி 2த்துக்குமே வேணும். பீன்ஸு உருளைக்கிழங்குக்கும் கொத்தமல்லி வேணும். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எப்போவுமே கோல்டு வின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். எங்களது ஃபேமிலி இது என்னன்னு சொன்னால் கோல்டு வின்னர் தான். அது தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது வாங்கின்னு வந்துட்டாரு. அட்ஜஸ்ட் பண்ண இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எண்ணெய் தானே.
அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் எப்போவுமே செய்வேன். என்னுக்குள்ளே வந்து நிறையா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் செய்வேன். இப்போ எண்ணெய் வச்சாச்சு, கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா வதங்கணும். அந்த பக்கம் வந்து பருப்பு வெந்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கடைஞ்சி ரெடியாக வச்சுட்டுருக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து நான் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முள்ளங்கி எப்படி வேகணும்னா, இந்த முள்ளங்கை வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த முள்ளங்கியை வேக வச்சுக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து தேவையான அளவு சால்ட்டு, ஏன்னா சாம்பாருக்கு மொத்தமாகவே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு இது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், ஆல்ரெடி நம்ம சாம்பாரில் கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டிருக்குறோம், பார்த்து போட்டுக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். லாஸ்ட்டாக எல்லாம் கொதித்து வரும்போது சாம்பார் பவுடர் போட்டு இறக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி, முள்ளங்கி வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். முள்ளங்கி நல்லா வெந்து ஸ்மெல் வந்து போயிட்ட பிறகு நம்ம வந்து இதில் வந்து சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் முள்ளங்கி வேக வச்சு காட்டுறேன் எப்படி வேக வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வெந்துட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த குக்கர்லேருந்து நம்ம வந்து இந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கு, ஒயிட் ரைஸுக்கு இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன தான் நான் சாம்பார் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இதை தான் செஞ்சு இதை தான் மெயின் காலி பண்ணிவிடுவாங்க. சைட் டிஷ் தான் ரொம்ப எதிர்பார்க்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இருந்தால் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து பெப்பர் பவுடர் போட்டு, இது கூட கொஞ்சமாக சீரக பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். குக்கர் வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு அது நல்லா வதங்கின பிறகு பீனஸையும் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு திரும்ப வேறு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் பெப்பர் பவுடரும் சீரக பவுடரும் போட்டு நல்ல கிரேவி அளவுக்கு ஆகிற அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி முள்ளங்கி வேகணும். இந்த மாதிரி வேகும் போது நம்மளுக்கு அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணோம்னா முள்ளங்கிக்கு சைடிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் ஊற்றிட்டோம்னா சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் வெடித்து வச்சுருக்கிறேன். நைட்டு போல் வந்து நான் சப்பாத்தி சுட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நைட்டுக்கு டின்னர் இது தான். ஆனால் நான் சமைக்கிற டைமிங் வந்துட்டு 3 o'clock அந்த மாதிரி டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வச்சு நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி ஏச்சிடுவேன். சாயந்தரமாக வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்டெயின் இருக்காது. குழம்பு சூடு பண்ணிவிட்டு, காயை சூடு பண்ணிவிட்டு 2 சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன்னா அவங்களது டின்னரும் முடிஞ்சிடும். இந்த குழம்பு வந்து நைட்டுக்கு யூஸ் ஆகும், மறுநாள் காத்தால் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். நான் எப்போவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். நிறையாலாம் செய்ய மாட்டேன். ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இல்லை வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பவுடர் போட்டுருக்கிறேன். கொஞ்சம் கொதித்து வரும்போது சாம்பார் பவுடர் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா அந்த சாம்பார் ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மன்னு இருக்கும். இந்த குழம்பு கொச்ச உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட், உப்பும் நான் ஆட் பண்ணிக்கினேன். நான் செய்கிற சமையலெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ வந்து நான் தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.